தீபத் திருவிழாவின் 7ஆம் நாளான இன்று அதிகாலையில் கோவில் மண்டபத்தில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான், முருகர், உண்ணாமலை அம்மன் உடன் ஆகிய அண்ணாமலையார், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதலாவதாக விநாயகர் தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலை 6:50 மணியளவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேர் திருவிழாவினை தொடங்கி வைத்தனர். விநாயகர் தேரானது மாட வீதிகளை சுற்றி தேர் நிலையை அடைந்ததும் இரண்டாவதாக முருகப்பெருமான் தேர் முருக பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூன்றாவதாக மகாரதம் என்று அழைக்கப்படும் 63 அடி உயரம் கொண்ட உண்ணாமுலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார் தேரினை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்ற பக்தி கரகோஷத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். இதனைத் தொடர்ந்து பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுத்த பராசக்தி அம்மன் தேர் புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இறுதியாக சிறுவர்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுத்துச் செல்லும் சண்டிகேஸ்வரர் தேர் பவனி நடைபெற்றது. பஞ்சமூர்த்திகளின் தேர் திருவிழாவை காண்பதற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்தனர். தீபத் திருவிழாவின் நிறைவு நாளான 3ஆம் தேதி அதிகாலை கோவில் வளாகத்தில் பரணி தீபமும், மாலை 6 மணிக்கு அண்ணாமலையார் கோவில் பின்புறம் உள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. இந்த ஜோதி தரிசனத்தை காண தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் 40 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமான திருவண்ணாமலையில் விசித்திரமான கரும்பு தொட்டில் நேர்த்திக்கடன் ஏன்? காலம் காலமாக தொடரும் ஐதீகம்.
கரும்பு தொட்டிலில் குழந்தைகளை வைத்து அண்ணாமலையாரை வலம் வந்து நேர்த்திக்கடன். புதிய புடவை கொண்டு வந்து தொட்டில் கட்டி தங்களது குழந்தைகளில் அதில் வைத்து அண்ணாமலையார் கோவிலின் 2 கிலோமீட்டர் மாட வீதியில் சுற்றி வந்து பெற்றோர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி கரும்பு தொட்டிலில் குழந்தைகளை சுமந்து தம்பதிகள் அண்ணாமலையாருக்கு நேர்த்திக்கடன். திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி கரும்பு தொட்டிலில் குழந்தைகளை சுமந்து குழந்தை வரம் கொடுத்த அண்ணாமலையாருக்கு இனிப்பாக நன்றி செலுத்தும் விதமாக கரும்பு தொட்டிலில் குழந்தைகளை வைத்து நேர்த்திக்கடன் செலுத்துவது ஐதீகம். பஞ்சபூத தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் திருக்கார்த்திகை தீப திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் போது காலை மாலை என 2 வேளைகளிலும் பஞ்சமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்தில் பலவிதமான வாகனத்தில் எழுந்தருளி மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றனர். இந்த நிலையில் 10 நாட்கள் நடைபெறும் திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் போது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் தங்களுக்கு குழந்தை வரம் வேண்டும் என அண்ணாமலையாரை மனமுருகி பிரார்த்தனை செய்து அதன்படி பிரார்த்தனை செய்து குழந்தை பிறந்தவுடன் அண்ணாமலையாருக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக திருக்கார்த்திகை தீப திருவிழாவின் போது பன்னீர் கரும்பு வாங்கி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜை செய்து அதில் புதிய புடவை கொண்டு தொட்டில் கட்டி தங்களது குழந்தைகளில் அதை வைத்து அண்ணாமலையார் கோவிலின் 2 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மாட வீதியில் அண்ணாமலையாருக்கு அரோஹரா அண்ணாமலையாருக்கு அரோஹரா என பக்தி கோஷமிட்டு தங்களது குடும்ப உறவுகளுடன் சுற்றி வந்து பெற்றோர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினார்கள். குழந்தை வரம் வேண்டி அண்ணாமலையாரிடம் பிரார்த்தனை செய்த பக்தர்கள் குழந்தை பிறந்தவுடன் அண்ணாமலையாருக்கு இனிப்பாக நன்றி செலுத்த வேண்டுமென கரும்பை தேர்வு செய்து அதில் தொட்டில் கட்டி காலம் காலமாக நேர்த்திக்கடன் செய்து வழிபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுற்றி கணவன் மனைவி இருவரும் கரும்பு தொட்டிலில் சுமந்து செல்லும் காட்சியை ஏராளமாக காணலாம். திரு அண்ணாமலையானை நம்பி வந்தால் வேண்டுதல் நிறைவேறும் என்பதில் நம்பிக்கையுடன் வருவோரை ஒருபோதும் கைவிட மாட்டான் அண்ணாமலையான் என்பதில் ஐயமில்லை. எனவே தம்பதியினர் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் செல்வதையும் திருத்தேரை காணலாம். தைப்பொங்கலின் போது நடக்கும் உற்சவத்தின் போதும் இவ்வாறு கரும்பு தொட்டிலில் குழந்தையை வைத்து மாட வீதியை வலம் வருவார்கள். இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.